சிறுநீர் பை. சிறுவயதில் குழந்தைகளுக்கு சிறுநீர் இடைத்துணி கட்டுவதன் காரணம் என்ன? குழந்தைகளுக்கு அவர்களை அறியாமலேயே சிறுநீர் வெளியேறும். ஆனால் உங்கள் 2வது வயதிலிருந்தே இடைத்துணியை தவிர்த்துவிட்டு கழிவறைக்கு சென்று சிறுநீர் கழிப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு சிறுநீரை பற்றி ஓரளவிற்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு கல்லீரலில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கசிந்து சிறுநீரக பையில் சேரும். நாம் கழிவறைக்கு செல்லும் வரை அங்கே சிறுநீர் சேர்ந்து கொண்டே இருக்கும். சிறுநீரக பை மனிதருக்கு மனிதர் அளவுகளில் வேறுபட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு அதிக அளவில் சிறுநீரை சேகரிக்கும் ஆற்றலும் ஒரு சிலருக்கு சிறிதளவே சேகரிக்க கூடியதாகவும் இருக்கும். சிறுநீர் நிறைந்து சிறுநீரக பை விரியும் போது மூளை கட்டளையிட்டு நம்மை கழிவறைக்கு செல்ல தூண்டும். சிலருக்கு சிறுநீரக பை பிளம் பழ அளவிலும் சிலருக்கு திராட்சை பழ அளவிலும் இருக்கும். அது 500 மில்லிலிட்டர் சிறுநீரை சேகரிக்கும் ஆற்றல் கொண்டது. சிறுநீரக பை நிரம்பிவிட்டால் ஆரஞ்சு பழ அளவிற்கு விரிந்துவிடும். அந்த நீர் கசியாமல் இருப்பதற்கு அதன் மேல் ஒரு மெல்லிய தசை இருக்கும். ஒரு சிறு குழாய் மூலமாக சிறுநீர் வெளியேறும். சிறுநீர் கசியாமல் இருப்பதற்கு அந்த குழாய் எப்போதும் 2 தசைகளால் அடைக்கப்பட்டிருக்கும். சிறுநீரக பையை எப்படி பாதுகாப்பது? நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை சிறுநீர் கழிக்க வேண்டி இருந்தால் உடனே கழித்துவிட வேண்டும். அடக்கி வைத்திருப்பதன் மூலம் சிறுநீரக பை பாதிப்படையும் வாய்ப்பு உள்ளது. குடல். நம்முடைய சிறு குடல் நீளமாக குறைந்தது 1.5 2 இன்ச் வரை இருக்கும், அல்லது 3.5 5 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அது நமது வயிற்றின் உள்ளே இருக்கும். அந்த குடலை வெளியே எடுத்து விரித்தால் 22 அடி அல்லது 6.7 மீட்டர் அகலமாக இருக்கும். உதாரணமாக 22 புத்தகங்களை நேரடியாக வைக்கும் அளவு அகலம் கொண்டது.